சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் தான் மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு விஜயா புரிஞ்சிக்காம மீனா மேலே உள்ள கோவத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தான். மனோஜ் மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தா ரோகிணியை பார்க்க போயிருக்க மாட்டான். ஆனால் இப்படி மறுபடியும் மனோஜுக்கு பிரச்சனை வருதுன்னா மீனா நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பேசாமல் மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே. நானும் எல்லார்கிட்டையும் எவ்வளவோ சொல்லிட்டேன், என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறீங்க. ஆனால் இத்தனை நாள் என் பேச்சை கேட்டுட்டு இருந்த மனோஜ் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாமல் ரோகிணியை பார்க்க போயிருக்கானா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் மட்டும் இல்லைங்க, மீனாவால் தான் இந்த பிரச்சனை. இப்படி மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டிங்களா? மீனா தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு என் பேச்சை கேட்காம பெரிய பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்டா. அதனால பிஸ்னஸ் செய்கிறா, நல்லா சம்பாதிக்கிறா மீனா. தன்னுடைய அம்மா வீட்டில இருந்து அந்த வேலையை பார்த்துக்க வேண்டிதானே. அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காம வேற யாரை பற்றியும் யோசிக்காம இந்த வீட்டிலேயே இருக்கணும், அப்பதான் வசதியான வாழ்க்கை கிடைக்கணும். இந்த மீனா என் பேச்சை கேட்காம இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருது. என் பையன் மனோஜுக்கு இப்படி இனி பிரச்சனை வரக்கூடாதுங்க. மீனா நம்ம வீட்டில் இருந்தால் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும். என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. இந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாது. முத்து பேச்சை கேட்காதீங்க. பேசாமல் மீனா கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா மீனா இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நானே முடிவெடுக்கிறேன். இது என்னுடைய வீடு தானே. நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா? என் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் பேசக்கூடாதா? இல்லை இந்த உண்மையை நான் சொல்லக்கூடாதா? அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரவி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியே இல்லைம்மா. என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் தான் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அவங்களால தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்தது. அவங்க பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க. அதனால அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் மீனா நீ என்ன தப்பு பண்ணாங்க? இன்னைக்கு கூட மனோஜ் ரோகிணி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது யோசிச்சு அங்கே கிறிஷை வர வச்சு எப்படியோ மனோஜை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது. இப்படி யோசனை சொன்னதே மீனாணி தான். அது மட்டும் இல்லை, மனோஜுக்கு ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்ச உங்களால் மட்டும் மனோஜை வீட்டுக்கு எப்படி கூப்பிட்டு வரேன்னு தெரியாமல் தானே இருந்தீங்க. மீனா நீ யோசிச்சு மனோஜை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணி கேட்ட மாதிரியே கையெழுத்து போடாமல் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வச்சதே மீனா அண்ணியும் முத்துவும் தான். ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் பெருமையாக பேசலன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு இப்படிலாம் பேசுகிறீங்களே சரியில்லைம்மா. என்னால் நீங்கள் சொல்கிற எதையும் ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல உங்கள் பையன் மனோஜ் திருந்தணும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு யோசிக்கணும். இன்னும் அந்த ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற மனோஜ்கிட்ட கோவப்படாமல் மீனா அண்ணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்னைக்கும் மீனா அண்ணி இங்கே தான் இருப்பாங்க. அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம். ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ரவி சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இத்தனை நாள் இந்த முத்துவும் என் வீட்டுக்காரரும் தான் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறா. இப்படி எல்லார் மனசையும் மாற்றி வச்சிருக்கா இந்த மீனா. ஆனால் நான் நினைக்கிறது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டே இருங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும், அப்போ நான் பேசிக்கிறேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சப்போர்ட் பண்ணுற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ரொம்ப தான் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. மனோஜ் நீ ரெஸ்ட் எடு. மறுபடியும் ரோகிணி ஃபோன் பண்ணான்னு பேசிகிட்டு இருக்காத. ரோகிணியை நம்பி நீ அங்கே போனது ரொம்ப பெரிய தப்பு தான். நல்ல வேலை நீ கையெழுத்து போட்டு கொடுக்கல. இல்லை உனக்கும் ரோகிணிக்கும் என்னைக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருக்காது. என்கிட்ட சொல்லாமல் இப்படி நீ போனதால தானே மீனா இங்கே ரவி எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்க. ஏன் தான் இப்படிலாம் செய்கிறியோ தெரியல. நீ நல்லா படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, யோசிச்சு ஒரு நல்ல எடுப்பேன்னு பார்த்தா இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுபடியும் ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற. என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போகும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு இங்கே விஜயா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. இந்த ரோகிணியால் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். ஆனாலும் இப்போ எதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? ஒருவேளை அம்மா சொல்கிறது சரிதான், மீனா அந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. எப்படியாவது மீனாவை இங்கேருந்து அனுப்பணும். பேசாமல் அங்கே மீனாவோட அம்மா சந்திரா கிட்ட பேசினா என்ன? நான் பேசுகிறத விட என்னுடைய அம்மா பேசினா தான் சரிப்பட்டு வரும். அவங்க மீனாவை கூப்பிட்டு போகட்டும். அப்படி ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். உடனே மனோஜ் விஜயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அம்மா எத்தனை நாள் தாம்மா மீனா கிட்டேயே பேசிகிட்டு இருக்க முடியும்? மீனா நம்ம இப்படிலாம் பேசினா இந்த வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டாங்க. இந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இந்த வசதி கிடைக்காதுமா. மீனா நினைக்கிறப்ப அங்கே பூக்கடைக்கு போகிறாங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்களுக்குன்னு தனி ரூம் எல்லாம் கொடுத்துருக்கோம்ல. அப்புறம் எப்படிமா இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போவாங்க? அதான் அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்பா. அப்புறம்
இத்தனை நாள் வெளியில தங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ரூம் எல்லாம் குடுத்து, அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. அதனால மீனா இங்கேருந்து கிளம்பவே மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி மீனாவே இங்கேருந்து கிளம்பிரணும்னு நெனச்சாலும், முத்து விடமாட்டாம்மா. அதனால மீனாவோட அம்மா கிட்ட பேசினா என்னம்மா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த சந்திரா கிட்ட நான் பேசணுமா? எதுக்கு? அந்த சந்திரா என் சம்மந்தியும் கிடையாது. அவங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு மீனா கிட்ட நானே சொல்லி வச்சிருக்கேன். அவங்கள பார்க்க நான் போறதா? அவங்க கிட்ட நான் பேசுறதா? முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து எப்படியாவது விஜயாவோட மனச மாத்தி, இங்க வந்து மீனாவோட அம்மா கிட்ட பேச வைக்கணும். அவங்க மட்டும் இங்க வந்து மீனாவ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நெனச்சுட்டு, மனோஜ் வந்து விஜயா கிட்ட பேசுறாரு. அம்மா, எனக்காக இல்லம்மா, என் வாழ்க்கைக்காகவும் நீங்க கண்டிப்பா வந்து பேசி தான் ஆகணும். அது மட்டும் இல்ல. இங்க மீனாவுக்காக அவங்க அம்மாகிட்ட நீங்க பேச போறதில்லம்மா. என் வாழ்க்கைக்காகவும், என் பிசினஸ்க்காகவும், என் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியா நடக்கணுன்றதுக்காகவும், நீங்க சந்திரா கிட்ட பேசி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படி மட்டும் நீங்க பேசி அவங்கள வர வச்சு, மீனாவ இங்கேருந்து அனுப்பிட்டோம்னா, அப்புறம் என் வாழ்க்கையில என்னைக்கும் பிரச்சனை வராது. எனக்கும் பிரச்சனை வராது. அப்பாவுக்கும் பிரச்சனை வராது. அப்புறம் நிம்மதியா நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கலாமா? இங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் மீனா இந்த வீட்டுக்கு வரணுமா? வேண்டாமான்னு நீங்க தானம்மா முடிவெடுக்கணும். இல்லன்னா முத்துவையும் அவங்க மாமியார் வீட்டுக்கே அனுப்பி வைங்க. எதுக்கு அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அம்மா, நீங்க சொன்னா இந்த வீட்ல உள்ள எல்லாரும் அத அப்படியே கேட்கணும். ஆனா, நீங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. இது உங்க வீடு தானம்மா. அப்போ உங்க பேச்ச தானம்மா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே விஜயா மனோஜ பார்க்குறாங்க. மனோஜ், நீ ஏன் என் பேச்ச கேட்கறதில்ல? அப்படி என் பேச்ச கேட்டிருந்தா ரோகிணிய பார்க்க போயிருப்பியா? அதே மாதிரி ரோகிணி கிட்ட ஃபோன்ல பேசியிருக்கேன். இந்த உண்மையவும் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த வீட்ல இருக்க நீயும் என் பேச்ச கேட்கறதில்ல, மத்தவங்களும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் என்னதான் செய்யணும்? அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அம்மா, நீங்க கண்டிப்பா மீனாவோட அம்மா சந்திராவ பார்க்கணும், பேசணும். அவங்க மட்டும் வந்து மீனாவ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம என் பிசினஸையும் நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, மீனாவோட அம்மா இந்த வீட்டு பக்கமே வராம இருக்காங்க. அவங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம், அந்த மீனா வீட்லேருந்து யாருமே நம்மள பார்க்க வரதில்ல. அப்படி இருக்கும்போது, அவங்கள பார்த்து என்னால பேச முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, அவங்கள நீங்க சம்மந்தியா ஏத்துக்க வேண்டாம். ஆனா, நமக்கு நெறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் பேசினா தானம்மா அவங்க வந்து மீனாவ கூப்பிட்டு போவாங்க. அதுக்காகவாது நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவோட அம்மா அ வந்து எனக்கு சம்மந்தியே கிடையாது. அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த மனோஜ் வேற இப்படிலாம் சொல்றானே! சரி, மனோஜுக்காக வேற வழி இல்ல. மீனாவோட வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம். மீனாவோட அம்மா வந்து மீனாவ கூப்பிட்டு போனா நல்லது தானே! இங்க வந்து மனோஜ் நினைக்கிறது எல்லாமே நடக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மனோஜும், விஜயாவும் எப்படியாவது மீனாவோட அம்மா சந்திரா கிட்ட பேசி புரிய வச்சு அவங்கள வீட்டுக்கு வர வைக்கணும். மீனாவையும் அவங்க கூடவே அனுப்பி வச்சிரணும் அப்படின்ற திட்டத்தோட அங்க கிளம்பி போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரவி எப்பயும் போல ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் நீத்து ஃபோன் பண்றாங்க. உடனே ரவி யோசிக்கிறாரு. இந்த நீத்து எதுக்கு இப்ப ஃபோன் பண்றாங்க? இங்க ரெஸ்டாரண்ட்ல நான் வேலை பார்க்குறேன்னு தெரியும். இப்ப ஃபோன் எடுத்து பேசினா, உடனே கிளம்பி வாங்க ரவி. உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு கிளம்பி போக முடியுமா என்ன? நம்ம ஃபோன் எடுத்து பேசாம இருந்தா தான் நல்லது அப்படின்னு இங்க ரவி அவருடைய வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க ஸ்ருதி வராங்க. மறுபடியும் இங்க நீத்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்ருதி வந்து ரவியோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த நீத்துவுக்கு வேற வேலையே இல்ல. எதுக்காக ரவிக்கு தேவையில்லாம ஃபோன் பண்றாங்க? இப்ப ரவி வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கல. அப்படி இருக்கும்போது, நீத்து அ ரவிக்கு ஃபோன் பண்ணாம இருக்க வேண்டியதானே! இப்ப அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்பப்ப ரவிக்கு ஃபோன் பண்றாங்க? அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்க வந்து ரவி வந்து, "என்ன ஸ்ருதி? என்ன? நீ எதுக்கு என் ஃபோன எடுத்து வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்? நான் உன்னுடைய மனைவி தானே! உன்னுடைய ஃபோன எடுக்கக்கூடாதா?" "இல்ல, நீத்து ஃபோன் பண்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும். ஆனா நீத்துக்கிட்ட இப்ப நான் பேச மாட்டேன். எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு" சொல்லும்போது, "பரவாயில்லையே! அப்ப நீ உண்மையாவே மாறிட்டியா? இல்ல அ என்னை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசுறியான்னு?" கேட்கும்போது, "உண்மையாவே நான் உன்ன தான் விரும்புறேன். உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ என்ன புரிஞ்சுக்கல. அதுக்காக என்ன செய்ய முடியும்? நீத்து, இப்ப நான் ஃபோன் எடுத்து பேசின உடனே, அங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கு. எனக்கு வந்து உதவி செய்றீங்களான்னு கூப்பிடுவாங்க. என்னால அங்க போக முடியாது. அதனால நான் ஃபோன் எடுத்து பேசல. இங்க நீத்துவுக்கு உங்க அப்பாவால நெறைய பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனைய சமாளிக்கணுன்றதுக்காக நீத்துவுக்கு உதவி செஞ்சேன். அது எல்லாமே உண்மதான். அதுக்காக நீத்து சொன்ன உடனே அவங்களுக்கு உதவி செய்ய உடனே கிளம்பி போக முடியாது. இப்ப நீத்து ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அங்க வேலை செய்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அதனால நீத்து அவங்க வேலைய பார்த்துப்பாங்க. எனக்கு நீ தான் முக்கியம். இந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம். போதுமா?
நீ ஃபோனை வச்சுட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு ரவி நீத்து ஃபோன் பண்ணும்போது கண்டுக்காம அவர் வேலையை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி வந்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, முன்னாடியெல்லாம் நீத்து ஃபோன் பண்ண உடனே இங்கே என்கிட்ட கூட சொல்லாமல் ரவி கிளம்பி போயிடுவாரு. ஆனால் இப்போ ரவி வந்து நீத்துக்கிட்ட பேச வேண்டாம், அவங்க உதவி கேட்டாலும் செய்ய வேண்டாம், நான் தான் முக்கியம்னு சொல்கிறாருல்ல. இதே மாதிரி கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார்ப்போம். ரவி வந்து உண்மையாகவே நீத்துக்கிட்ட பேசாமல் நான் தான் முக்கியம்னு நினச்சாருன்னா நான் வந்து மறுபடியும் அண்ணாமலை அங்கிள் வீட்டுக்கு போக வேண்டியதான், என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் ரவி எப்பயுமே அந்த நீத்துக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸ்ருதி. நீத்து இங்கே ரவிக்கு ஃபோன் பண்ணாலும் ரவி ஃபோன் எடுக்காமல் நீத்துக்கிட்ட பேசாமல் இருக்கும்போது நீத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன ரவி நான் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார், என்னை பார்க்க அப்பப்போ ரவி வருவார், ஆனால் இப்போ என்னை பார்க்க வரமாட்டேங்கிறாரு, என்கிட்ட ஃபோனில் பேச மாட்டேங்கிறாரு, என்ன நடக்குது? என்னை பார்க்க வேண்டாம் பேச வேண்டான்னு ரவி முடிவெடுத்துட்டாரா? இல்லை இது எல்லாமே ஸ்ருதியோட வேலையா? என்னையும் ரவியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஸ்ருதி. ஆனால் அவங்களே இப்போ அவங்க அம்மா வீட்டில் தானே இருக்காங்க. எப்படியாவது ரவியோட மனசை மாற்றிடலாம், ரவி என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நானும் ரவியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா என்ன, ரவி வர வர என்கிட்ட சரியாக பேசுறது கூட இல்லை. என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரவியை எப்படியாவது என்கிட்ட பேசுறதுக்கு வர வைக்கணும், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ரவி ஃபோன் எடுக்கவும் இல்லை பேசவும் இல்லைன்னு உடனே இங்கே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க நீத்து. மீனா எப்பயும் போல் இங்கே வந்து பூ எடுத்துகிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி மீனாவை பார்த்த சந்தோஷத்தில், என்ன மீனா இன்னைக்கு பூ கடைக்கு போகலையா? ரொம்ப சீக்கிரமாக பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்கும்போது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அத்தை வரேன். ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் உங்களை பார்க்க வரவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்ட, உனக்கு நிறைய வேலை இருக்கும். முதல்லலாம் இங்கே பூ கொடுக்க வரும்போது என்னை பார்ப்ப, இப்போ உனக்குன்னு நிறைய வேலை இருக்குல்லம்மா மீனா அப்படின்னு சொல்லும்போது, மீனா உன் வீட்டுக்கு வரவும் முடியல, ஏன்னா விஜயா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. அங்கே வந்தால் நீ எனக்கு காஃபி கொடுப்ப, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ கொடுக்குற காஃபிக்காகவே அப்பப்போ விஜயா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போவே உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மீனா நான் என்ன சொன்னாலும் எனக்காக அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் மீனாவோட அருமை பெருமை இன்னும் விஜயாவுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னைக்கு தான் விஜயா திருந்துவாளோ தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து மீனா வந்து காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்வதியோட ஃப்ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க. என்னம்மா மீனா, விஜயா 2-3 நாள் இந்த வீட்டு பக்கமே வரல? ஆமாம் என்ன பிரச்சனை? எப்பயும் என்னை பார்க்க வருவா, உன்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு வேளை விஜயா என் மேலே கோவமாக இருக்காளான்னு கேட்க, இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் அந்த வீட்டில் இருக்கிறது விஜயாத்தைக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, உன்னால் மனோஜோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருதுன்னு விஜயா நினைக்கிறா. அப்படிலாம் இல்லைன்னு எவ்வளவோ சொன்னேன், அதை விஜயா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மீனாவுக்காக நீயாவது வந்து பேசு, நீ சொன்னால் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் புரிஞ்சுப்பாரு, மீனாவை என் வீட்டிலேருந்து அனுப்பிடலாம் அப்படின்னு என்னென்னவோ சொன்னப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். உடனே விஜயா ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பிட்டா. அதனால தான் என்னை பார்க்க வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லை, ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை தனியாக பார்த்து பேசணும்னு வர சொன்ன உடனே ரோகிணியை நம்பி மனோஜும் கிளம்பி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன்னு ரோகிணி சொன்னதை நம்பி போனதால் வசமாக மாட்டிக்கிட்டாரு மனோஜ். அதுக்கப்புறம் எப்படியோ அவர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்ற உண்மையை சொல்லும்போது, என்னது மனோஜ் மறுபடியும் ரோகிணியை நம்பி போனானா? இங்கே ரோகிணி எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, மறுபடியும் எப்படி மனோஜால் அந்த ரோகிணி பேச்சை கேட்டு நம்ப முடியுதுன்னு தெரியலையே. எப்படியும் ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு விஜயா சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எதுக்காக மனோஜ் அங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்து ரோகிணியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மறுபடியும் பொய் சொல்லி மனோஜை வர வச்சுருக்காங்க. ஆனால் மனோஜ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா இந்த டிவோர்ஸ் வந்து ரோகிணிக்கு கிடைக்காது. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு அவங்க மருமகளாக வரணும்னு திட்டம் போட்டு தான் இப்படி மனோஜை ஏமாற்ற பார்த்துருக்காங்க. இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் விஜயாத்தை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கும் காரணம் நான் தானு அப்பப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன செய்ய அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ ரொம்ப பாவம்மா, அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்க, விஜயா என்ன பேசினாலும் பொறுமையாக இருக்க, ஆனால் ஸ்ருதிக்கிட்ட இப்படி பேச முடியுமா? ஏன் அந்த வீட்டில் ரோகிணி எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடி ரோகிணி உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு விஜயா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா.
அப்போவும் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிட்ட. இப்படி ரோகிணியும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடையாது. ஸ்ருதியும் யார் பேச்சையும் கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஆனா நீ எவ்வளோ பொறுப்பா வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, குடும்பத்தில உள்ள எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிற. ஆனா உன்ன பத்தி உன்னை இன்னும் புரிஞ்சுக்காம எதுக்கு தான் விஜயா பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எனக்கு மருமகளா வந்திருந்தா, உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருந்துருப்பேன் தெரியுமா? ஆனா என்ன செய்ய, விஜயா வீட்ல இருந்து கஷ்டப்படுற. அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாமா? என்னதான் விஜயா பேசினாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண முத்து இருக்கிறதுனால நீ கண்டிப்பா அண்ணாமலை அண்ணன் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. எத்தனை நாள் பொறுமையா இருக்க முடியும்? இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்வதி ஆறுதலா பேசுறாங்க. நீ எதுக்கு மீனா விஜயா பேசுறதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசு வேதனைப்படுற? உனக்கு தான் விஜயாவை பற்றி தெரியுமே. நீ நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறணும். அதை பார்த்து விஜயா பொறாமப்படணும். அப்படி நீ நல்லபடியாக உன்னுடைய பிஸ்னஸில் நல்லா கவனமாக இருந்து வேலை பார்த்து நல்லபடியாக நீ முன்னேறணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லும்போது மீனா பார்வதி இப்படி பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா ஒன்னால தான் இப்போ நான் நல்ல கதை சொல்கிறேன், நல்ல பேர் கிடைக்குது, நல்ல வருமானமும் வருது. இப்படி எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்த நானே முன்னேறும்போது உனக்கு நிறைய திறமை இருக்குது, ஒன்னாலையும் கண்டிப்பாக முன்னேற முடியும் அப்படின்னு பேசும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரிய வருது. கண்டிப்பாக நானும் நல்லபடியாக சம்பாதிப்பேன், விஜயாத்த முன்னாடி நல்லா முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் மீனாவுக்கு ஃபோன் வருது. இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஃபோன் பண்ணுறாங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா. விஜயாவும் மனோஜும் யார்கிட்டையும் சொல்லாமல் சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சந்திரா கிட்ட பேசினா கண்டிப்பாக மீனாவை நம்ம வீட்டிலேருந்து அனுப்பிடலாம். வேற வழி தெரியல, மனோஜோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்திரா வீட்டுக்கு வராங்க. இங்கே பூக்கடைக்கு கிளம்பிட்டு இருந்த சந்திரா அங்கே வெளியில் வரும்போது விஜயா நிற்கிறத கவனிக்கிறாங்க. சம்மந்தி நீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது வாங்க சம்மந்தி அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, நல்லா உபசரிக்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக இருக்கும்போது என்ன சம்மந்தி நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் என்னைக்கும் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது சம்மந்தி கோவப்படாதீங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல உடனே மனோஜ் ஆமாம்மா பேச வேண்டியது சீக்கிரமாக பேசுங்க, எனக்கு என்னுடைய கடையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் மனோஜ், நான் முதல்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு மீனாவை முதல்ல என் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அப்படி மீனா என்ன தப்பு பண்ணா, மீனா எதுக்கு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது அதான் பூஜை செய்ய வந்த அந்த அம்மா எங்ககிட்ட என்னென்ன பேசுனாங்கன்னு மீனா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மீனா எங்கள் வீட்டில் இருந்தால் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும், என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை வரும்னு. அதுக்கப்புறமா எப்படி மீனா அந்த வீட்டில் இருக்க முடியும்? அதனால தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே எங்களுக்காக மீனாவை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் எங்கள் மேலே பெருசாக எந்த அக்கறையும் இல்லையே. மீனாவே எங்களை பற்றி யோசிக்கல, நீங்களா என் குடும்பத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க? என் வீட்டுக்காரரோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், அதே மாதிரி என் பையன் மனோஜோட வாழ்க்கையும் முக்கியம். ஏற்கனவே அந்த ரோகிணி நிறைய பிரச்சனை செஞ்சுட்டு போயிட்டா. அதனால் நீங்களே மீனாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க. கொஞ்ச நாள் தான் மீனா இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா மீனாவை நானே எங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு கேட்கும்போது சம்மந்தி தப்பாக நினைக்காதீங்க, மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்களா ஏதோ இப்படி புரிஞ்சுக்கிட்டு மீனாவை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களே, இதெல்லாம் சரியே இல்லை. இந்த உண்மையெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு தெரியுமா, இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு தான் என்னை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு அவங்ககிட்டலாம் நான் சொல்லணும், இது என்னுடைய முடிவு. என் வீட்டில் மீனா இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கக்கூடாதா? உங்கள் பொண்ணு மீனாவை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா, இல்லை நானே அங்கேருந்து அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்கலங்கி நிற்கிறாங்க சந்திரா. உடனே மனோஜ் என்ன நீங்கள் எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் பொண்ணு மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் மீனா எங்கள் வீட்டில் இருந்தால் என் அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை வரும். எங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பேசி உங்களுக்கு புரிய வைக்கலான்னு வந்திருக்கேன். மீனாவுக்கு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் மீனாவை அங்கேருந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ரோகிணியால். அப்படி பிரச்சனை வரக்கூடாதுன்னா உங்கள் பொண்ணு மீனா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். நீங்களே யோசித்து எங்களுக்காக சீக்கிரமாக உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுங்க. இங்கே அவங்களுக்கு சரியான வசதி கிடையாது. அது மட்டும் இல்லை, மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் இந்த பூக்கடையில் வேலை பார்க்குறீங்க,
உங்கள் பையன் ஒன்றும் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்யலையே, சத்யாவும் சாதாரண வேலை பார்த்துட்ருக்கான். அதனால மீனாவும் இங்கே வந்தால் பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேணும்னா மாதம் மாதம் மீனாவுக்கு நாங்களே பணம் கொடுக்குறோம். ஆனால் மீனா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நான் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அப்படி என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு மீனா எங்கள் வீட்டில் இருந்தால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஏற்கனவே முதல்ல மீனாவை தானே நான் பொண்ணு பார்த்துட்டு போனேன். நல்ல வேலை மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படி மீனாவை கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கை இன்னும் என்ன ஆயிருக்குமோ தெரியல. முத்து மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் இப்போ முத்து ஏற்கனவே இருந்த காரம் இல்லாமல் கஷ்டப்படுறான். அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் மீனாவால் நல்லா அனுபவிக்கிறோம். போதும், நீங்கள் எதுக்கு தான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களோ தெரியல. உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் மீனாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் நல்லா அனுபவிக்கிறோமே, அதை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? பேசாமல் உங்கள் பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்துருங்க. இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ் தம்பி, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? ரோகிணி உங்களை ஏமாத்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கும் மீனாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? மீனா அந்த வீட்டில் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இப்போ பூக்கடைக்கும் ஓனர் ஆயிருக்கா. தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு மீனா நினைக்கிறா. உங்கள் வீட்டில் வசதியான வாழ்க்கைக்காக மீனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அண்ணாமலை அண்ணன் எங்ககிட்ட பேசி மீனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு புரிய வச்சதால தான் இந்த கல்யாணமே நடந்தது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஆனால் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு சொல்லும்போது, நான் வேணும்னா இந்த விஷயமா முத்து தம்பிக்கிட்ட பேசட்டுமான்னு கேட்க, முத்து என்ன முடிவெடுக்கிறது? முத்து என் மகனே கிடையாது, மீனா என் மருமகளே கிடையாது. போனா போதுன்னு உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தால் இன்னும் முத்துக்கிட்ட கேட்கணும், என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார்கிட்டையும் பேச வேண்டாம். போனா போதுன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அவ்வளவுதான். உங்கள் பொண்ணு மீனா கூப்பிட்டு போகிற வழியை பாருங்கள். உங்கள் பொண்ணை பார்த்துக்க முடியலன்னா அதான் மனோஜ் சொன்ன மாதிரி மாதம் மாதம் மீனாவுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா மீனா எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாது, இல்லையா மீனாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு, மனோஜ் கிளம்பலாம், அதான் பேச வேண்டியதை பேசிட்டோம்ல, இவங்களா ஒரு நல்ல முடிவெடுக்கலைன்னா அப்புறம் மீனாவை உங்கள் வீட்டுக்கு எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதை கேட்டிங்கன்னா மீனாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், இல்லையா மீனா மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு விஜயா பேசிட்டு அங்கேருந்து மனோஜை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த மீனாவோட அம்மா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சந்திரா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன, நம்ம வீட்டுக்கு சம்மந்தி வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க. மீனாவை நானே போய் கூப்பிட்டு வரணுமா? அதெல்லாம் எப்படி முடியும்? முத்து தம்பி, அண்ணாமலை அண்ணன் எல்லாரும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லாமல் மீனாவை அங்கேருந்து எப்படி கூப்பிட்டு வர முடியும்? அப்படியே நான் கூப்பிட்டு வரணும்னு நினச்சாலும் அவங்க யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா மீனா அந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருக்கா. ஆனால் மீனாவை மனோஜும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, இந்த விஜயாவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே, இப்போ என்கிட்ட வேற இப்படி பேசிட்டு போகிறாங்க, என்ன செய்யன்னு தெரியலன்னு கண் கலங்கி நிற்கிறாங்க சந்திரா. அந்த சமயம் சத்யா வராரு. அம்மா என்னம்மா பூக்கடைக்கு கிளம்பலையா? நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க. நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க போலன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னம்மா? அம்மா என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? சீதா வந்தாலாமா, இல்லை மீனாக்கா வந்தாங்களா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கும்போது, அவங்க 2 பேருமே வரல, மீனாவோட மாமியாரும் மனோஜும் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க பேசிட்டு மட்டும் போயிருக்க மாட்டாங்க, பிரச்சனை செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அப்படி தானே? என்னம்மா சொன்னாங்க? நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான பதில் கொடுத்து அனுப்பியிருப்பேன். நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியால் இருந்திருப்பீங்க. அப்படி என்னதான் சொன்னாங்க? எதுக்கு வந்தாங்க? இத்தனை நாள் நம்மளை பார்க்க வரவே இல்லை. 2 வருஷமாக நாம் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் அங்கே போகாமல் தானே இருந்தோம். இப்போ என்ன பிரச்சனையா? எதுக்கு இங்கே வந்தாங்க? நீங்கள் ஏமா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு சத்யா. நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இங்கே சந்திரா. மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க. நானே போய் மீனாவை கூப்பிட்டு வரணுமா? அது எப்படி என்னால் முடியும்? என் பொண்ணு மாமியார் வீட்டில் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன். ஆனால் இப்படி சம்மந்தி பேசினதுக்கு அப்புறமா தான் தெரியுது மீனா அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இவங்க 2 பேரும் என்கிட்டயே இப்படிலாம் பேசுகிறாங்களே, மீனாவை எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க சந்திரா. உடனே சத்யா சொல்கிறாரு, அம்மா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இவ்வளோ பேசுகிற விஜயா அங்கே மீனாக்கா கிட்ட என்னென்ன பேசியிருப்பாங்க. மீனாக்கா அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. அந்த வீட்டில் கஷ்டப்படுறத விட மீனாக்கா நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டுமே. முத்து மாமாவையும் மீனாக்காவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டும், நிம்மதியாக இருக்கட்டுமா.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் முடியாது. முத்து மாப்பிள கண்டிப்பா வரமாட்டாரு. மீனாவ பேசாம பேசி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். கொஞ்ச நாள் மீனா இங்க இருக்கட்டும். அங்க பிரச்சனை எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நம்ம மீனாவ அங்க விஜயா வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்? அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்னம்மா செய்றதுன்னு கேட்க, அதெல்லாம் மீனா வருவா எனக்கு தெரியும். இங்க சம்மந்தி நம்ம வீட்டுக்கே வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நம்ம மறுபடியும் மீனாவ கூப்பிட்டு வரலன்னா, மீனாவுக்கு நெறைய பிரச்சனை செய்வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பதட்டமா இருக்கு. சம்மந்திய பத்தி தான் எனக்கு தெரியுமே. பேசாம நான் மீனாவ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் முத்து தம்பிக்கிட்ட உண்மைய நான் சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சந்திரா விஜயா பேச்ச கேட்டுக்கிட்டு வேற வழி இல்லாம, மீனா கொஞ்ச நாள் நம்ம வீட்ல வந்து நிம்மதியா இருக்கட்டும். இல்லன்னா, அம் மீனாவுக்கு நெறைய பிரச்சனை செய்வாங்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மீனாவ பார்க்கறதுக்காக வராங்க சந்திரா. அங்க மீனா எப்பயும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது, தன்னுடைய அம்மாவ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, "அம்மா, என்னம்மா ஃபோன் பண்ணேன் நீங்க பேசல. வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அம்மா நீங்க சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனா, "நான் உன்ன பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பார்க்க வந்தீங்களா? நீங்க வாங்கம்மா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு?" கேட்கும்போது, "இல்ல மீனா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா, நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்தாலே, எதுக்கு வந்து முத்து மாப்பிள இல்லாம வந்திருக்க? நீ தனியா வரக்கூடாதுன்னு சொல்லி, என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நெனைப்பீங்க. இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க எதுக்கும்மா நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, நீ இந்த வீட்ல இருந்தா நெறைய பிரச்சனை வருதாம். உன்னுடைய மாமியாரும், மனோஜும் என்ன பார்க்க வந்தாங்க. என்னென்ன பேசுனாங்க தெரியுமா?" அப்படின்னு நடந்த ம பிரச்சனைய பத்தி சொல்றாங்க. உடனே, "என்னது என் மாமியார் உங்கள பார்க்க வந்தாங்களா? இத நீங்க ஃபோன்ல சொல்லியிருந்தா அவங்க கிட்ட நான் பேசியிருப்பேனே" அப்படின்னு சொல்லும்போது, "உன்னால இந்த வீட்ல பிரச்சனை வரக்கூடாது. எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். அதனால தான் கொஞ்ச நாள் உன்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோமேன்னு வந்தேன். அப்படி நான் கூப்பிட வரலன்னு வையேன், உன் மாமியார் உன்ன சும்மா விட மாட்டாங்க. இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்து, உனக்கு உதவி செய்யாம இருந்தா சரிப்பட்டு வராதுல்ல. அதனால தான் நானே உன்ன பார்க்கறதுக்காக வந்துட்டேன். நீ கிளம்பு மீனா, நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. என்னை கேட்காம உங்க அம்மா வீட்டுக்கு போக்கூடாது. நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். என்ன ஆனாலும் பரவால்ல. என் பேச்ச நீ கேட்டே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிம்மா? என் வீட்டுக்காரர் சொல்லியும் நம்ம வீட்டுக்கு வந்தா அவர் மனசு வேதனைப்பட மாட்டாரு? அதெல்லாம் என்னால வர முடியாதுன்னு" சொல்லும்போது, "இல்ல, உன் மாமியார் உன்ன சும்மா விடமாட்டாங்க மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன செய்ய முடியும் அவங்களால?" அப்படின்னு மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. "மனோஜ் வேற வந்தாரான்னு?" கேட்க, "ஆமா. என்னைக்குமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நெனச்சாங்களாம். ஆனா இந்த பிரச்சனையால தான் வேற வழி இல்லாம வந்தாங்களாம். நீ நம்ம வீட்ல தங்குறதுக்கு மாசம் மாசம் பணம் குடுத்துருவாங்களாம். ஆனா உன்ன மருமகளா மட்டும் ஏத்துக்க முடியாதாம். அந்த மனோஜ் இப்படிலாம் பேசினாரு மீனா" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, இவ்ளோ பேசியிருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா அந்த மனோஜ நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன்ல. என்கிட்ட சொல்லாம, அவங்களா வந்து நம்ம வீட்ல இவ்ளோ பேசியிருக்காங்க. நீங்களும் பொறுமையா இருந்தீங்களா? இப்பவே இங்கேருந்து கிளம்புங்க. என் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? அவங்க விருப்பத்துக்கு அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறதுனால, என்ன வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவெடுத்துட்டாங்களா? அவங்க முடிவெடுத்தா, அப்படியே நான் செய்யணுமா என்ன?" மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற விஜயாத்த, என்ன பத்தியும், என் வீட்டுக்காரர் முத்துவ பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருவேன். என் வீட்டுக்காரர் முத்துவ யார் பார்த்துப்பாங்க? அவருக்கு யார் சமைச்சு குடுப்பாங்க? நான் இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் முத்துவ தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்க. விஜயாத்தையும், மனோஜும். நான் இல்லன்னா அவ்வளவுதான். என் வீட்டுக்காரர் இந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதெல்லாம் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வர முடியாதும்மா. நான் எந்த தப்பும் செய்யல. நான் வந்து முத்துவோட மனைவியா இந்த வீட்ல தான் இருப்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அங்க விஜயாவும், மனோஜும் வராங்க. பரவால்ல. நம்ம பேசிட்டு வந்ததால மீனாவோட அம்மா சந்திரா வந்துட்டாங்க. மீனாவ சீக்கிரமா கூப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு சந்தோஷமா இங்க விஜயாவும், மனோஜும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அங்க அண்ணாமலை வராரு. "வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னம்மா மீனா, உங்க அம்மா இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. காஃபி குடுத்தியா? அவங்கள முதல்ல சாப்பிட வைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "மாமா, அவங்க எப்படி நிம்மதியா சாப்பிடுவாங்க இந்த வீட்ல?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "என்னம்மா இப்படி பேசுறேன்னு?" சொல்லும்போது, "நானே இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு என்ன இங்கேருந்து அனுப்புறதுக்காக விஜயாத்த என் அம்மாகிட்ட பேசி அவங்கள வர வச்சு என்ன அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. புதுசா திட்டம்லாம் போடுறாங்க. இந்த வீட்ல என் அம்மா சந்தோஷமா என்னைக்கு சாப்பிட்டாங்க? இல்ல எப்படி சாப்பிட முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "விஜயா, என்ன இதெல்லாம்? சம்மந்திய பாத்தியா? மீனாவ கூப்பிட்டு போங்கன்னு சொன்னியா?" அப்படின்னு சொல்லும்போது, "விஜயாத்த மட்டும் போகல. மனோஜும் தான் போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? மீனா எங்க வீட்டுக்கு வராம இருக்க, வேணும்னா பணம் குடுக்குறோம். உங்க பொண்ணு மீனா உங்க வீட்லயே இருக்கட்டும். வசதியான வாழ்க்கைக்காக தானே உங்க பொண்ணு மீனாவ முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு" இப்படி தேவையில்லாம கேள்வி கேட்டிருக்காங்க.
இப்படிலாம் பேசுனதுக்கு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்க, இப்போ என்ன பிரச்சனை இங்கே? உனக்கு என்ன, உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டா கிளம்பி போக வேண்டியது தானே? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிற. ஆமாம், முத்து ஏதோ சம்பாதிக்கிறான், உனக்கு பெருசாக எந்த வருமானமும் இல்லை. உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க கஷ்டப்படுவாங்க உன்னை பார்த்துக்கிறதுக்கு. அதான் மாதம் மாதம் பணம் கொடுக்குறோம், உங்கள் பொண்ணு மீனாவை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? ரொம்ப பேசுறியே. நீ வந்து இந்த வீட்டு மருமக, நான் வந்து உன்னுடைய மாமியார். நான் சொல்கிறத நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் நல்ல மாமியாராக இருந்திருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா? என் மாமியார் தான், ஆனால் என்னதான் மருமகளாம் ஏற்றுக்கலையே, அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணுன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் கிளம்புங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது, மீனா இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், எனக்கு மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து சொல்கிறாரு, இப்போ என்ன பிரச்சனை? அதான் ஏதோ பிஸ்னஸ் செய்கிறல்ல, நல்ல வேலை பார்க்குறல்ல, உங்கள் அம்மா வீட்டில் இருந்து உன்னுடைய வேலையை பார்த்துக்க வேண்டியதானே? எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசுகிற, நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இப்படி பேசின உடனே ரொம்ப கோவம் வருது மீனாவுக்கு. அந்த சமயம் அங்கே வந்து முத்து வராரு. அத்தை எப்போ வந்தீங்க? மீனா என்ன, அத்தை வந்திருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மீனா என்னாச்சு அத்தை, என்னத்தை நீங்கள் வந்திருக்கீங்க, சத்யா வேலைக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, மீனாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன் மாப்பிள்ள. இங்கே மீனா இந்த வீட்டில் இருந்தா மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு உங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. வசதியான வாழ்க்கைக்காக தான் மீனா இந்த வீட்டு மருமகளாக இருக்கா, இல்லைனா என்னைக்கோ மீனா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான்னு என்னென்னவோ பேசிட்டாங்க. எவ்வளவோ சொன்னேன், முத்து தம்பிக்கு தெரியாமல் என்னால் மீனாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது. மீனா எந்த தப்பும் செய்யலை, நீங்கள் தான் மீனாவை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் அம்மா எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான், எங்கள் வீட்டுக்கு போகணுமா, எங்கள் வீட்டில் நான் தங்கினாலும் என் தம்பியும் என் அம்மாவும் என்னை சரியாக பார்த்துக்க மாட்டாங்களாம். வேணும்னா நாங்கள் பணம் கொடுக்குறோம், மீனா இனி எங்கள் வீட்டு மருமகளாக இந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் மனோஜும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் சரியாங்க? என்னைக்காவது எங்கள் அம்மாவை சம்மந்தியாக நினச்சி சந்தோஷமாக பேசியிருப்பாங்களா? இந்த வீட்டுக்கு வந்தவங்கக்கிட்ட என்னென்ன பேசி அவங்கள இங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. எத்தனை நாள் விஜயத்தை பேசின பேச்சுக்கு எங்கள் அம்மா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் இப்படி பேச இவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? எதுக்குங்க நான் இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் திட்டம் போட்டு தான் என்னை இப்படி ஏமாத்துறீங்களான்னு மீனா கேட்கும்போது, இங்கே மனோஜ் வந்து சொல்கிறாரு, என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, அதான் எங்கள் முடிவை சொல்லிட்டோம்ல, உன்னால தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது, அதனால் இப்போ இங்கேருந்து கிளம்பு. இதில் உனக்கும் முத்துவுக்கும் என்னுடைய ரூமை வேற கொடுத்தாங்கல்ல, அதனால் உன்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இங்கே இருக்கவே முடியாது, என் ரூம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணியும் இல்லை, ஸ்ருதியும் இல்லை, நீ மட்டும் எதுக்கு பொறுப்பான மருமகளாக நல்ல பேர் வாங்குறதுக்காக இங்கே இருக்கியா? நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலனா எங்கள் அம்மாவால் இந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியும். நீ இங்கே இருக்கவே கூடாது, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில் நான் நினச்சது எல்லாமே நடக்கணும்னா மீனா இப்போவே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப கோபமாக இருந்த மீனா இங்கே விஜயாத்தை ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இந்த மனோஜ் வேறு இப்படி பேசிக்கிட்டே இருக்கான், நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு விஜயா முன்னாடியே மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. நானும் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு உங்கள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுப்பாக இருந்ததுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறீங்க. எத்தனை நாள் தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே நிற்க முடியும்? என் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. நீங்கள் அவங்கள வர வச்சு அவங்க என்னை கூப்பிட்டு போகணுமா? ஏன் இந்த வீட்டு மருமக, நான் வந்து இந்த வீட்டோட மருமகளாக இருந்தாலும் என் அம்மா என்னைக்காவது என்னை பார்க்க சந்தோஷமாக இங்கே வந்திருக்காங்களா? எப்போ என் அம்மா வந்தாலும் இப்படி தான் அழுதுகிட்டே தான் நிற்கணும். அப்படி அவங்கள அழ வச்சு தலகுனிய வச்சு என் முன்னாடியே என் அம்மாவை நிற்க வச்சு என்னென்ன பேசுகிறீங்க. ஆனால் என் அம்மா உங்களை எதிர்த்து பேசுனதில்லை, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எவ்வளோதான் அவங்களும் பொறுமையாக இருக்க முடியும்? என் வீட்டுக்கு என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி போகலாம்? உங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவோ எங்கள் தம்பியோ தங்கச்சியோ வரதில்லைல்ல. உங்கள் பேச்சை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வராமல் இருக்காங்கல்ல. உங்கள் வீட்டுக்கு அவங்க வரதே இல்லையே, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எதுக்கு போனீங்க என்கிட்ட கேட்காம அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே மனோஜ் அழுதுகிட்டே, பார்த்தீங்களாமா, உங்கள் முன்னாடியே மீனா என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டா, உங்களை எதிர்த்து பேசுகிறா, நீங்கள் நம்ம பதில் பேசாமல் இருக்கீங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு மீனா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா, நம்ம அவங்கக்கிட்ட எதுக்காக போய் பேசணும்? என் வாழ்க்கைக்காக தானே. ஆனால் மீனா நம்ம இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க, இப்போவே மீனா இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அப்படி நீங்கள் பேசினாலும் நான் இந்த வீட்டு மருமக, இப்போவே போலீஸை வர வைப்பேன்.
இந்த வீட்டு மருமகளா சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் மாமியார் எனக்கு ரொம்ப பிரச்சனை செய்கிறாங்க. இந்த மனோஜும் என்னை இங்கேருந்து அனுப்புறதுக்காக திட்டம் போடுறாரு. என் அம்மாவையும் வர வச்சு என் குடும்பத்தையே தலகுனிய வைக்கணும்னு இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு போலீஸ்கிட்ட சொல்வேன். பரவாயில்லையா? என்ன மனோஜ் அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருப்பேன், அழுதுகிட்டே என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன்னு நினச்சிங்களா? இத்தனை நாள் அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஆனால் இனி அப்படி இருக்க முடியாது. ஏன்னா என் அம்மா எனக்காக பேச வந்து இப்படி மனசு வேதனையோடு நிற்கிறத பார்த்துட்டு இனியும் பேசாமல் இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. என்ன போலீஸை வர வைக்கட்டுமா? எனக்காக தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மாமியாரே இல்லை. மருமகளை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களே, அப்புறம் நான் மட்டும் என் வாழ்க்கைக்காக அமைதியாக இருக்கணுமா? எப்படி உங்களுக்கு உங்கள் பையன் மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி என் வாழ்க்கைக்காக நானும் கண்டிப்பாக போலீஸை வர வைப்பேன். உண்மையை சொல்லுவேன். என்கிட்ட பணம் கேட்குறாங்க. நான் வந்து இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை செய்கிறாங்க. என் அம்மாவையும் ரொம்பவே தலகுனிய வைக்கிறாங்கன்னு நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க, எதுக்கு என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு திட்டம் போடுறீங்கன்னு ஒவ்வொன்றையும் சொல்வேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்னாகும்? நீங்களும் மனோஜும் வெளியில் வரவே முடியாது. பரவாயில்லையா விஜயத்தை? என் வாழ்க்கைக்காக நான் போலீஸை கண்டிப்பாக வர வைப்பேன். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்லும்போது உடனே அண்ணாமலை, மீனா நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? உங்கள் வாழ்க்கைக்காக தானே மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ கூட எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு விஜயா பேசும்போது முத்து சொல்கிறாங்க, அத்தை அதான் மீனா தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாளே, அப்புறம் நீங்கள் ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? மீனா கண்டிப்பாக இப்போ உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. மீனாவை நானே கூப்பிட்டு வரேன். மீனா எங்கள் வீட்டில் தான் இருப்பா. அம்மாவும் மனோஜும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க பாருங்க. மீனா இனி இவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டா. மீனா எங்கள் வீட்டு மருமக, மீனாவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அம்மா என்ன மீனா சொல்கிறதெல்லாம் தெரியுதில்லன்னு சொல்லும்போது இங்கே மீனா நான் எங்கேயும் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு பேசும்போது பதில் பேசாமல் இந்த மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சால் கண்டிப்பாக போலீஸை வர வச்சுட்டா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக பதில் பேசாமல் நிற்கிறாங்க விஜயா. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா, உங்கள் வேலையை பாருங்க. இந்த வீட்டு மருமகளா இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இவ்வளோ தெளிவாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க விஜயா. ஆனால் சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பிரச்சனையை இனி மீனாவே பார்த்துப்பா. மீனா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே வந்து சந்திரா இப்போ கூட மீனாவை இங்கேருந்து அனுப்பவே முடியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனா இப்போ தான் தெளிவாக பேசி விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் விஜயா மனோஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க மீனா.